ياسين والقرآن الحكيم. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله. அன்புக்கும் கண்ணியத்திற்கும் உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, அல்லாஹுடைய அளப்பெரும் கருணையினால் நாள்தோறும் ஒரு நபிமொழியை அறிந்து வருகின்றோம். அந்த அடிப்படையில இன்றைய நபிமொழி என்னவென்றால், தக்வா, இறையச்சத்தை பற்றி சில செய்திகளை கூற இருக்கிறேன். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இத்தகில்லாஹ ஹைசுமா குன்த, நீ எங்கிருந்தாலும் அல்லாஹ்வை அஞ்சிக்கொள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இத்தகில்லாஹ ஹைசுமா குன்த, நீ எங்கிருந்தாலும் அல்லாஹ்வை அஞ்சிக்கொள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஹதீஸை முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் அபூ தர் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் அறிவிக்கிறார். இந்த ரெண்டு சஹாபாக்களிலே இரண்டு கட்டங்களிலே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனித்தனியாக இந்த செய்தியை சொன்னார்கள். இந்த ஹதீஸ் திருமதி ஷரீஃபினுடைய 1986வது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது. தக்வா, தக்வானா என்ன? தக்வா என்ற வார்த்தை விகாயத் என்ற வார்த்தையிலிருந்து வந்ததாக அறிஞர் பெருமக்கள் கூறுகிறார்கள். விகாயத்தில் பாதுகாத்துக் கொள்ளுதல், தன்னை பாதுகாத்துக் கொள்ளுதல் என்பதுதான் விகாயத். இந்த விகாயத் என்ற வார்த்தையிலிருந்தான் தக்வா என்ற வார்த்தை வந்ததாக அறிஞர் பெருமக்கள் கூறுகிறார்கள். இப்ப அகராதியிலே, லோகத் என்று சொல்லக்கூடிய அகராதியிலே பாதுகாத்துக் கொள்ளுதல் என்பது அர்த்தம். மார்க்க ரீதியாக தக்வா என்றால் என்ன? கமாலு தவக்கி அம்மா எதுருஹு ஃபில் ஆகிரா, மறுமை நாளையிலே ஒரு மனிதனுக்கு எதெல்லாம் தீங்கு இழைக்குமோ, எதெல்லாம் துன்பத்தை ஏற்படுத்துமோ, எதெல்லாம் ஒரு நரகத்திலே சேர்த்து விடுமோ, அந்த அனைத்து காரியங்களை விட்டும் விலகி வாழ்வதற்குத்தான் தக்வா என்பதாக மார்க்க ரீதியாக சொல்லப்படுகிறது. இது ஒரு செய்தி. ஒவ்வொரு மனிதனிடத்திலேயும் 3 வகையான தக்வா இருக்க வேண்டும் என்பதாக அல்லாஹ் தன் திருமறையிலே கூறுகிறார். தஃசீர் ரூஹுல் பயானிலே ஹுதல் லில் முத்தகீன், இந்த குர்ஆன் தக்வா உடையவர்களுக்கு நேர்வழி காட்டக்கூடியது என்ற வசனத்துக்கு 3 வகையான விளக்கத்தை கூறுகிறார்கள். ஆக ஒவ்வொரு முஸ்லிம் இடத்திலேயுமே 3 வகையான தக்வா இறையச்சம் இருக்க வேண்டும். முதலாவது தக்வானா என்ன? அத்தவக்கி அனில் அதாபில் முஹல்லதி பித்தபர்ரி மினல் குஃப்ரி, இறை நிராகரிப்பை விட்டும் நீங்கிக் கொண்டு நிரந்தரமான தண்டனையை விட்டும் ஒரு மனிதன் தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஒருத்தர் காஃபிரா இருந்தாருன்னா நிரந்தர நரகவாதி. அல்லாஹ் தன் திருமறை சொல்வான், இன்னல்லாஹ் லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன ஸாலிக லிமன் யஷா, இதை வைப்பதை அல்லாஹ் ஒருபோதும் மன்னிக்க மாட்டான். அது அல்லாத குற்றங்களை அல்லாஹ் தான் நாடக்கூடியவருக்கு மன்னிப்பதாக அல்லாஹ் கூறுகிறார். அப்ப ஒருத்தர் காஃபிர் ஆயிட்டார்னா அவர் நிரந்தரமா நரகவாதி. அப்ப முதல் தக்வானா என்ன சொல்றாங்க? ஒரு மனிதன் என்ன செய்யணும்? இறை நிராகரிப்பை விட்டும் தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அதான் முதல் தக்வா என்று அல்லாஹு தஆலா தன் திருமறையிலே 48வது சூராவுடைய 26வது வசனத்திலே கூறுவான், வஅல்ஸமஹும் கலிமத்த தக்வா, தக்வாவுடைய வார்த்தையை அவர்களுக்கு அல்லாஹு தஆலா நிலைபெறச் செய்தான் என்று அல்லாஹு தஆலா கூறுகிறார். தக்வாவுடைய வார்த்தைன்னா என்ன? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் தான் தக்வாவுடைய வார்த்தை. அப்ப தக்வாவுடைய வார்த்தையை அல்லாஹு தஆலா அவர்களுக்கு நிலைபெறச் செய்தான் என்று தன்னுடைய ரசூல்மார்களுக்கும் மூமின்களுக்கும் நிலைபெறச் செய்தால் அல்லாஹு தஆலா கூறுகிறார். அப்ப முதல் தக்வானா என்னன்னா, ஒரு மனிதன் காஃபிராக ஆகுவதை விட்டும் தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்ட்ட ஒவ்வொரு நாளும் துஆ செய்யும், யா அல்லாஹ் என்னை காஃபிராக ஆக்குவதை விட்டும் என்னை பாதுகாப்பாயாக என்று ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் துஆ செய்யும். ஏன்னு சொன்னால், இந்த உலகத்திலே
ஈமானோடு வாழ்ந்து காஃபிராக மரணித்த மக்களும் இருக்கிறார்கள். குர்ஆனில் அல்லாஹு தஆலா பல்லாமுன் பாவுராவுடைய வரலாறை கூறுகிறான், பர்சீசாவுடைய வரலாறை கூறுகிறான், சாலபத் இப்னு ஹாத்திபுடைய வரலாறை கூறுகிறான். இவங்கெல்லாம் ஈமான் உடையவர் மட்டுமல்ல, உயர்ந்த அந்தஸ்திலே இருந்தார்கள். ஒரு பெரிய வணக்கசாலியாக பெரிய சஹாபியாக இருந்தவர்கள் எல்லாம் என்ன செஞ்சாங்க, கடைசியில் காஃபிராக மூத்தானாங்க. அப்ப முதலாவது தக்வானா என்ன? ஒரு மனிதனை நிரந்தரமாக நரகத்திலே சேர்க்கக்கூடிய குஃப்ரை விட்டும் தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இத முதல் தக்வா. இரண்டாவது தக்வா என்ன? அத்தஜன்னுபு அன் குல்லி மா யுஸமு மின் ஃபிஅலின் அவ் தர்கின். எந்த செயலை செய்வது பாவமாக இருக்கின்றதோ அல்லது எதை விடுவது மார்க்கத்திலே பாவமாக சொல்லப்படுகிறதோ அது அனைத்தை விட்டும் நீங்கிக் கொள்ள வேண்டும். சில விஷயங்களை செய்யறது பாவம், சில விஷயத்தை விடுறது பாவம். இப்ப ஹராமான விஷயங்களை மார்க்கங்கள் தடுத்த விஷயத்துல மது அருந்துவது, திருடுவது, இது மாதிரியான மார்க்கம் தடுப்பதை என்ன செய்யணும்? விட்டுருக்கணும். சரியா? அதே மாதிரி மார்க்கம் எதை சொல்லுதோ அதை நம்ம செய்யணும். இப்ப தொழுகணும், நோன்பு வைக்கணும், சக்காத் கொடுக்கணும் சொல்லுதா இல்லையா? அப்ப மார்க்கம் என்ன செய்யறது? மார்க்கம் எதை செய்ய சொல்லுதோ அதை செய்யணும், எதை விட சொல்லுதோ அதை விடணும். இதுக்கு மாற்றமாக இருப்பது பாவமாக இருக்கிறது. அப்ப எந்தெந்த காரியத்தை செய்வது அல்லது எதை விடுவதை பாவமாக மாற்றம் கூறுகிறதோ அவைகளை விட்டும் தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இது தக்வாவுடைய இரண்டாவது விஷயம். அதைத்தான் அல்லாஹு தஆலா தன் திருமறையிலே கூறுகிறான். 7வது சூராவுடைய 96வது வசனம், வலவ் அன்ன அஹ்லல் குரா ஆமனு வத்தகவ் லஃபதஹ்னா அலைஹிம் பரக்காத்தின் மினஸ் ஸமாய் வல் அர்த். அந்த ஈமானுடைய மக்கள், அந்த கிராமவாசிகள் ஈமானை ஏற்றுக்கொண்டு தக்வாவோடு இருந்தால் வானத்திலிருந்தும் பூமியிலிருந்தும் நமது பரக்கத்தை நாம் இறக்கி வைப்போம். அல்லாஹ் தஆலா கொடுக்கிறார். அப்ப வானத்திலிருந்தும் பூமியிலிருந்து நமக்கு ரிஸ்க்ல பரக்கத் செய்யணும்னா என்ன செய்யணும்? நம்முடைய வாழ்க்கையில ஈமான் இருக்கணும், இந்த தக்வா இருக்கும். தக்வாண்டா என்ன? அல்லாஹ் சொன்னதை செய்யணும், அல்லாஹ் விடச்சதை விட்டணும். இந்த தக்வா இருந்துச்சுன்னா அல்லாஹு தஆலா வானத்திலிருந்து பூமியிலிருந்து நமக்கு ரிஸ்குடைய வாசலை திறந்து வைப்பார். இது இரண்டாவது. மூன்றாவது தக்வா என்ன? ஐய தனஸ்ஸக அம்மா யஸ்தகிலு சிர்ரஹு அல் ஹக்கி அஸ்ஸ வஜல். அல்லாஹ்வுடைய நினைவை விட்டும் நீக்கக்கூடிய அனைத்தை விட்டும் தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய நினைவை நீக்கக்கூடிய எல்லாவற்றையும் நம்முடைய உள்ளத்திலிருந்து நீக்கிக் கொண்டு அல்லாஹ்வுடைய நினைவோடு இருப்பது, இதுதான் தக்வாவுடைய உயர்ந்த நிலை. தக்வாவுடைய உயர்ந்த நிலை என்ன? எல்லா நிலையிலும் என்ன செய்யறது? அல்லாஹ்வாகவே இருக்கிறது. நாம் பார்க்கின்ற பார்வையாக, கேட்கின்ற செவியாக, பேசக்கூடிய நாவாக, எல்லா நிலையிலும் அல்லாஹ் அல்லாஹ் என்பதாக இருப்பதுதான் தக்வாவுடைய உயர்ந்த நிலை. அதைத்தான் அல்லாஹு தஆலா தன் திருமறையிலே 3வது சூராவுடைய 102வது வசனத்திலே கூறுகிறார், யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாத்திஹி. இறை நம்பிக்கையாளர்களே, அல்லாஹ்வை எப்படி பயப்பட வேண்டுமோ அப்படி பயப்படுங்க அல்லாஹு தஆலா கூறுகிறார். எப்படி பயப்பட வேண்டுமோ அப்படி பயப்படுங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா ஒரு மனிதனுடைய நாவிலிருந்து வார்த்தை அல்லாஹ் பற்றி இருப்பார். அவ பார்க்கின்ற பார்வை என்ன செய்யறது? அல்லாஹுடைய படைப்பை, அல்லாஹுடைய ஆற்றலை பார்க்கணும். ஒரு விஷயத்தை பார்க்கறதுனால அல்லாஹுடைய வல்லமை நம்ம விளங்கணும். நம்முடைய உள்ளத்தில் அல்லாஹுடைய நினைவு இருக்கு. நம்முடைய முன்னோர்கள் அப்படி வாழ்ந்தாங்க. ஈராக்குடைய தலைநகர் பகதாத், ஈராக்கை தலைநகர் பகதாத். அந்த பகதாதுல முந்தைய காலத்துல அல்லாமா ஷிப்லி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு பெரிய அறிஞர் இருந்தாங்க, பெரிய ஒரு இறைநேசர் இருந்தாங்க. அவங்க ஒரு தடவை வீதியில் நடந்து போறாங்க, வீதியில் நடந்து வர்றாங்க. பல மனிதர்கள் சேர்ந்து ஒரு வாலிபரை அடிக்கிறாங்க. இப்ப கேட்டாங்க, பக்கத்துல இருந்தவர்கிட்ட கேட்டாங்க, ஏப்பா எல்லாம் சேர்ந்து ஒருத்தர் அடிக்கிறாங்களே ஏன் என்று கேட்டாங்க. அப்ப மக்கள் சொன்னாங்க, இந்த பைத்தியக்காரன் அல்லாஹ்வை பார்க்கிறதா சொல்றான், இந்த பைத்தியக்காரன் அல்லாஹ்வை பார்க்கிறதா சொல்றான் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்ன செய்யறாங்க? எல்லாம் ஷிப்லியாவை இந்த மக்களை பார்த்து சொன்னாங்க, இப்ப அடிக்காதீப்பா, விடுங்கப்பா. அந்த மக்களை விட்டுட்டாங்க. கொஞ்சம் தள்ளுங்கப்பான்னு சொல்றாங்க. என்ன செஞ்சாங்க? எல்லாம் கொஞ்சம் தள்ளிட்டாங்க. தள்ளோன்னு அந்த இளைஞனுக்கு பக்கத்துல போய் கேட்டாங்க, ஏப்பா நீ அல்லாஹ்வை பார்க்கிறதா சொல்றியாம்ல, உண்மையா? அவன் அந்த இளைஞன் சொன்னா ஆமான்னு சொன்னான். அது எப்படிப்பா பார்க்க முடியும்? இந்த உலகத்துல அல்லாஹ்வை எப்படி பார்க்க முடியும்? மறுமை நாள் வரை பார்க்க முடியும், எப்படி பார்க்க முடியுங்களா? அப்ப அந்த இளைஞன் ஒரு கவிதை படித்தான். என்ன சொன்னா? ஹயாலு கஃபி ஐனி, யா அல்லாஹ், நான் பார்க்கின்ற காட்சியெல்லாம் உன்னுடைய திரு உருவம். நான் பார்க்கிற காட்சியெல்லாம் உன்னுடைய திரு உருவம்.
என்னுடைய நாவிலிருந்து வரக்கூடிய வார்த்தையெல்லாம் உடைய திருநாமம். என்னுடைய நாவிலிருந்து வரக்கூடிய வார்த்தையெல்லாம் உடைய திருநாமம். கல்வி யா அல்லாஹ், என்னுடைய உள்ளத்திலே நீ குடியிருக்கின்றாய். நீ எங்க இருக்க? என்னுடைய உள்ளத்திலே நீ குடியிருக்கின்றாய். தகீபு, அப்படி இருக்கும் நேரத்தில் நீ எப்படி என்னை விட்டு மறைய முடிவதாக அவன் கேட்டான். ஏன்னா பெருமானா சொல்லுவாங்க, கல்பு அர்ஷுல்லா, இதயம் என்பது அல்லாஹ்வுடைய சிம்மாசனமாக சொன்னார். இதயம்ங்கிறது அல்லாஹ்வுடைய சிம்மாசனம். நம்ம அல்லாஹ் எங்க வைக்கணும்? உள்ளத்துல வைக்கணும். பொருளை வெளியே வைக்கணும், துனியாவை வெளியே வைக்கணும். ஆனா இன்னைக்கு மக்களுடைய நிலை என்ன ஆயிடுச்சு? மனசு பூரா வந்து என்ன செய்யறான்? உலகத்துடைய எண்ணங்கள், உலகத்துடைய ஆசைகள், சிந்தனைகள் இருக்குது. அல்லாஹ் வெளியே இருக்கு. தொழுகை தக்பீர் கட்டியதா கூட அல்லாஹ்வுடைய நினைவு நமக்கு வெளியில இருக்கு. இந்த துனியாதான் நமக்கு உள்ளத்துல இருக்கு. ஆனா இந்த இளைஞன் என்ன படிக்கிறான்? யா அல்லாஹ், நான் பார்க்கின்ற காட்சி எல்லாம், நான் எதை பார்த்தாலும் நீதான் தெரிகிற. அப்படின்னா என்ன அர்த்தம்? உன்னுடைய ஆற்றல், உன்னுடைய வல்லமை எனக்கு தெரிகிறது. இது இருக்கிறது என்று சொன்னா இதை படைத்து நீ இருக்கிறாய் என்பது தெரிகின்றது. இதை இவ்வளவு அழகாக படைத்திருக்கிறாய், நீ எவ்வளவு அழகா அன்பாக தெரிகிறது. இது இவ்வளவு ஆற்றலாக இருக்கிறது என்று சொன்னா நீ எவ்வளவு பெரிய சக்தி உடையவனாக இருக்கின்றாய். ஒவ்வொரு பொழுது பார்க்க நேரத்தில் அல்லாஹ்வே விளங்க வேண்டும். அப்ப என்னுடைய நாவிலிருந்து வரக்கூடிய வார்த்தை எப்படி இருக்கணும்? அல்லாஹ் அல்லான்னு இருக்கணும். அல்லாஹ்வுடைய திக்ராக, அல்ல அல்லாஹ் ரசூலை பத்தி பேசக்கூடிய பேசாக இருக்கணும். பாவமான தவறான விஷயங்களை பேசக்கூடாது. யாரெல்லாம் என்னுடைய உள்ளத்திலே குடியிருக்கின்றாய், பிறகு என்னை விட்டு எப்படி மறைய முடியுதாக அந்த இளைஞன் ஒரு கவிதையை படித்து விட்டு ஓடிட்டான். அல்லாம ஷிப்லி ரஹ்மத்துல்லாஹி இப்படியே அழுது அந்த மக்களை பார்த்து சொன்னாங்க, மக்களே, அவன் ஒரு இறை காதலர், அவன் அல்லாஹ் மீது நேசமானவன். ஒருவேளை அவன் வந்து பத்வா செஞ்சிருந்தாண்டா எல்லாரும் அழிஞ்சு போயிருப்பீங்க. சொன்னாங்க சொல்லுவாங்க, சில மக்கள் வெளியில பார்ப்பதற்கு பரட்டை தலையோடு இருப்பாங்க, அழுக்கான பழைய உடைய போட்டிருப்பாங்க, ட்ரெஸ் உடுத்திருப்பாங்க. ஆனா அவர் அல்லாஹ் மீது சத்தியமிட்டு ஒரு காரியத்தை சொன்னார், அல்லாஹு தஆலா நடத்தி விடுவார்கள் பெருமானா சொல்லுவாங்க. அதுதான் இப்படிப்பட்ட மனிதர்கள். அவங்க வெளியில பார்க்கறதுக்கு சாதாரணமா இருப்பாங்க, அவங்க உள்ள முழுவதும் அல்லாஹ்வுடைய நினைவு அல்லாஹ் இருப்பான். இப்படிப்பட்ட தக்குவாவை நம்முடைய வாழ்க்கையை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்ப ஒவ்வொரு முஸ்லிம் இடத்திலேயும் 3 வகையான தக்குவா முக்கியம். முதலாவதாக குஃபரை விட்டும் ஷிர்க்கை விட்டும் நீங்கி அவர் ஈமானுடையவராக இருக்க வேண்டும். இரண்டாவது, அல்லாஹ் எதையெல்லாம் தடுத்தானோ அதை விட்டு விலகி அல்லாஹ்வுடைய ஏவல்களை ஏற்று தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இது இரண்டாவது தக்குவா. மூன்றாவது, ஒரு மனிதனுடைய பார்வை, ஒருவருடைய பேச்சு, ஒருவருடைய சிந்தனை எல்லாமே அல்லாஹ்வாக இருக்க வேண்டும். இது மூன்றாவது தக்குவா. இப்படிப்பட்ட அந்த 3 வகையான தக்குவாக்களையும் நம்முடைய வாழ்க்கையில நாம் கடைபிடிக்க வேண்டும். இதை கேட்டோம், அதை கடைபிடிக்க அல்லாஹ் அருள் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹான அபிஹம்தி சுப்ஹானக அல்லாஹும்ம அபிஹம்திக நஷ்ஹது லா இலாஹ இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக். ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.